பள்ளி கல்வித்துறை சார்பில் நடைபெறும் முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். இதில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2715 புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியினை தொடங்கி வைத்தும் பயிற்சி கையேட்டினையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். மேலும் 277 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரத சாரணியர் தலைமை அலுவலக கட்டிடத்தையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் 243 புதிய பள்ளி கல்லூரி கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதோடு 94 கோடி ரூபாயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய 59 பள்ளி கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து பேருரையாற்ற இருக்கிறார். தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பயிற்சியில் செய்திருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நுழைவு நிலை பயிற்சி வெளியீட்டு வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு கீழ் 2457 இடைநிலை ஆசிரியர்கள், 2810 பட்டதாரி ஆசிரியர்கள், மேலும் 3043 முதுகலை ஆசிரியர் ஆகியோர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி அரசு பள்ளி ஆசிரியர்களுடன் மிக முக்கியமான ஒரு பாதுகாவலர் போட்டு விளங்கிக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இந்த நிலையில் தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார். அதன் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் குறிப்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2715 புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியை தொடங்கி வைத்து அதற்கான பயிற்சி கையேட்டினை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுகிறார். தமிழகம் முழுவதிலிருந்தும் ஏராளமான பள்ளி மாணவர்கள் மற்றும் சாரண இயக்கத்தினர் பங்கேற்றிருக்கிறார்கள். சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கில் இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உட்பட உயர் அதிகாரிகளும் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த பள்ளி மாணவர் மற்றும் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த கையேட்டினை வெளியிட்டும் புதிய கட்டடங்கள் மற்றும் அதே போன்று பள்ளி கட்டடங்களையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்து இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக உரைநிலை இருக்கிறார். தொடர்ந்து மாணவர்களுடைய இடைநிற்றலை குறைக்கக்கூடிய வகையிலும் காலை உணவு திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. பள்ளி கல்லூரி என மாணவர்களுக்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய நிலையில் தான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய 2715 புதிய ஆசிரியர்களுக்கான நுழைவு நிலை பயிற்சியினை தொடங்கி வைத்து பயிற்சி கையெழுத்தினை வெளியிடுகிறார்.